राधे कृष्णा जय बोलो राधा रानी की जय जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय जय बोलो वृंदावन धाम की जय जय बोलो यमुना मैया की जय जय बोलो गोवर्धन गिरिराज की जय जय बोलो ध्रुव महाराज की जय जय बोलो नारद महर्षि की जय ध्रुवन ध्रुवन அப்படின்ற பதம் நிச்சயமானவன் அர்த்தம் ஸ்டபர்னஸ் அதான் ध्रुवन 5 வயசு பிள்ளை ஸ்டபர்னஸ் வேணும் லைஃப்ல உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் வாழ வேண்டிய முறையை பற்றி நீங்கள் அடைய வேண்டிய லட்சியங்களை பற்றி யூ நீட் அ ஸ்டபர்னஸ் அது அவசியம் அடுத்த வாழை தொந்தரவு பண்ணாத வரைக்கும் உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கான திருடம் உங்களுக்கு மிக 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 அவசியம் இல்லாட்டி எல்லாரும் உங்களை வளைக்க ஆரம்பிச்சுடுவா அதுக்கப்புறமா ஃபீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை பல சந்தர்ப்பங்களை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் உங்களை அவ்வளோ இஷ்டத்துக்கு இழுக்கும் பொழுது நீங்கள் உங்களை அப்படியே கொடுத்துட்டு போயிட்டே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் வளைஞ்சு 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 உங்களுடைய ரியாலிட்டி உங்களுக்குன்னு ஒரு தன்மை இருக்கும் இல்லையா யுனிக்னஸ் அது மாறி போயிடும் நீங்கள் மறந்து போயிடுவது அப்புறம் உங்களை தேடிட்டு அலைய வேண்டியது இருக்கும் பல சந்தர்ப்பங்கள் நிறைய விஷயங்களை கவனிச்சு பாருங்களேன் இப்போ யாரோ நம்மளை ஏமாத்திட்டா அவர்கள் ஏமாற்றக்கூடாது நம்பினோம் ஏமாத்திட்டார்கள் ஆனால் என்ன ஆகிறது ஒரு ஸ்டேஜில் அந்த கோபம் நம்ம மேலே திரும்புறது நான் எப்படி ஏமாந்து போயிட்டேன் அவர்கள் மேலே ஒரு கோபம் இருக்கும் அந்த கோபமானது ஒரு ஸ்டேஜில் மாறி நம்ம மேலேயே திரும்பும் நான் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாமே நான் ஒழுங்காக இருந்திருக்கலாமே அப்படின்னு அது அல்டிமேட்டாக நம்ம மேலே தான் திரும்பும் ஸோ அந்த ஸ்டபர்னஸ் அவசியம் துருவன் அவனோட அம்மா சொல்கிறா இல்லையா ரொம்ப அழகாக நேற்று கூட சொல்லிட்டு இருந்தேன் என்ன சொல்லியிருந்தேன் ஆராதய அதோக்ஷஜ பாத பத்மம் ஸ்ரீமத் பாகவதம் 4வது ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் 19வது ஸ்லோகம் ரொம்ப சந்தோஷம் எனக்கு என்னென்னா ஆல்மோஸ்ட் பாகவதத்தினுடைய அந்த ஸ்லோகங்கள் பிரதி ஸ்லோகம் சொல்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு கூட கூட கர்க சம்ஹிதையும் சொல்கிறோம் பட் துருவ விஷயம் கர்க சம்ஹிதையில் வராது இதில் தான் வரும் அழகா 20வது ஸ்லோகம் சொல்கிறார் சுகபிரம்ம மகர்ஷி அது சுனீதி தன் பிள்ளையினிடத்தில் பேசுகிறார் யஸ்ய அங்கிரி பத்மம் பரிச்சரிய விஸ்வவிபாவனாயாத்த குணாபிபத்தே அஜோ அத்ய திஷ்டத் கலு பாரமேஷ்ட்யம் பதம் ஜிதாத்மஸ்வமனாபிவந்தியம் உலகத்தை காப்பாற்றுவதற்காக சத்வகுணத்தை கொண்ட எந்த பகவானுடைய திருவடி தாமரைகளை பூஜித்து பிரம்மதேவர் யோகிகளாலே போற்றத்தக்க கூடிய பிரம்மபதிமையை அடைஞ்சார் ஸோ பிரம்மதேவரே பகவத் ஆராதனம் பண்ணி தான் அந்த ஸ்திதியை அடைந்தார் எக்ஸாம்பிள் அழகா சொல்றார் somebody is dull okay somebody வந்து யாரோ ரொம்ப ஒரு மாதிரி ஒரு துக்கத்தில் இருக்காளா டைவர்ட் them நான் இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் படித்தேன் எனக்கு எந்த ஊர் எந்த நாடுன்னு மறந்து போயிடுத்து ஏதோ
ஒரு நாட்டில் ஒரு காட்டுவாசி ஜனங்கள், ஆதிவாசி ஜனங்கள், ட்ரைப்ஸ் அப்படின்னு அந்த ட்ரைபல் வில்லேஜஸ், அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஜனத்தினுடைய கூட்டம். அதில் யாராவது ஒருத்தர் வந்து அந்த கூட்டத்துக்கிட்ட தப்பாக பேசிட்டார், இல்லாட்டி யாரையாவது மேலே கோவப்பட்டார், சண்டை போட்டார். இப்போ மனுஷா வந்து மூட் ஸ்விங்ஸ் வரும் இல்லை, அப்பெல்லாம் வந்து எல்லாரும் அவளை குத்தம் சொல்லி குறை சொல்லி இப்படி பண்ணுவோம் இல்லையா. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் என்ன பண்ணுவாங்களாம், அவரை ஊர் பொது இடத்துல உட்கார வச்சுட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவர் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாமல் நன்மை பண்ணியிருப்பா இல்லையா, அது மாதிரி அவ்வளவா சொல்லி கேட்டிருப்பா இல்லையா. எல்லாரும் திரும்ப திரும்ப போய் நீ அவ்வளோ நன்மைகள் பண்ணியிருக்காய் அந்த காலத்தில், அவ்வளோதான், அப்படிப்பட்ட நீ இப்படி மோசமாயிட்டி அப்படிதான் சொல்ல மாட்டாளாம். அவர் பண்ண நன்மைகளை மட்டும் சொல்லிட்டு போயிடுவாளாம். அப்போ அவளுக்கு வந்து தன்னை பற்றி ஒரு அபிப்பிராயம் வரும். ஒன்று. ரெண்டாவது, எல்லாருமே தவறுகள் செய்யக்கூடியவர்கள் தான், தவறுகளே செய்யாமலாம் இருக்க முடியாது. அந்த தவறுகளையே குத்தி காட்டின்னு இருந்தோம் அப்படின்னா அது எப்படி இல்லையா. அப்போ நன்மைகளை சொல்லும்போது அவர்களுக்கும் திருப்பி ஒரு எந்தூசியாசம் வந்து அவர்கள் பண்ண தவறுகள்லேருந்து தங்களை தாங்களே திருத்தி கொண்டு திரும்பியும் புதிய வாழ்க்கையை தொடங்குவார்கள் அப்படின்னு அவள் நம்புவாளாம். சூப்பர்ல, ரொம்ப அழகான ஒரு விஷயம் நான் படித்தது. ரொம்ப அழகான ஒரு ஃபிலாசபி இல்லையா அது. ஸோ இப்போ சுனீதி என்ன பண்ணுறான்னா, அழகான அவனுக்கு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக ஜெயிச்ச அவனுக்கு பரிச்சயமானவர்களை பற்றி சொல்கிறான். பிரம்மதேவர் பகவானுடைய திருவடி தாமரையை பூஜித்து பிரம்ம பதவியை அடைந்தார். அதனால ஆரோத்ய அதோக்ஷஜ பாத பத்மம். ஓகேவா? அடுத்து சொல்றா, ததா மனர்வோ பகவான் பிதாமஹோ ஏமகமத்யா புரு தக்ஷிணைர்மகைஹி இஷ்டவாபிபேதே துரவாப்மன்யதோ பௌமம் சுகம் திவ்யமதாபவர்க்யம். அதே மாதிரி உன்னுடைய தாத்தா, உன்னோட அப்பாவோட அப்பாவான ஸ்வயம்புவ மனு நல்ல தட்சணையோடு கூடி மன உரிமையோட நிறைய யாகங்கள்லாம் செஞ்சு இந்த உலகத்தில் எல்லா விதமான ஆனந்தத்தையும் அனுபவித்து சத்கதியும் அடைஞ்சார். ஸோ தமேவ வத்ஸ ஆஸ்ரய, ரொம்ப அழகாக சொல்கிற. அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாக்கியம், தம் ஏவ வத்ஸ ஆஸ்ரய. வத்ஸ குழந்தாய், அதனால் நீயும் அவரையே அடைவாய். யாரவர்? பிருத்யவத்சலம் முமுக்ஷுபிஹி மிருக்ய பதாப்ஜ பத்ததிம் அனன்யபாவே நிஜ தர்ம பாவிதே மனசி அவஸ்தாப்ய பஜஸ்வ பூருஷம். ரொம்ப பிடிச்ச ஸ்லோகம் இது. தமேவ வத்ஸாஸ்ரய பிருத்யவத்சலம். பிருத்ய அப்படின்னா வேலைக்காரன், அடிமைகள் அப்படின்னு அர்த்தம். தத்பிருத்ய பிருத்ய பரிசாரக பிருத்ய பிருத்ய பிருத்யஸ்ய பிருத்ய இதி மாம் ஸ்மர லோகநாத அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. யார்? முகுந்த மாலால குலசேகர, உன்னுடைய அடியவரின் அடியவர்க்கு அடியவரின் அடியவர்க்கு அடியவரின் அடியவர்க்கு அடியேனாக என்னை நீ நினை. அதுதான்
பிருத்யவத்சலம் தன்னை அடைந்த இடத்துல அன்பு கொண்டவரும் தமேவ வத்ச ஆஸ்ரய பிருத்யவத்சலம் முமுக்ஷுபிஹி மிருக்யபதாப்ஜ பத்ததிம் மோட்சத்தை விரும்புகிறவர்களாலே தேடப்படுகின்ற திருவடி தாமரைகள் உடைய பகவானை தமேவ வத்சாஸ்ரயः பிருத்யவத்சலம் முமுக்ஷுபிஹி மிருக்யபதாப்ஜ பத்ததிம் அனன்யபாவே நிஜ தர்ம பாவிதே அந்த பகவான அனன்ய பாவத்தோட அவரே கதி நிஜ தர்ம பாவிதே உண்மையா பி சின்சியர் மனசி அவஸ்தாப்ய மனசில் அவரை வச்சுண்டு பஜஸ்வ பூருஷம் அவரை தியானம் செய்து போற்றுவாயாக தமேவ வத்ஸ ஆஸ்ரய பிருத்யவத்சலம் முமுக்ஷுபிஹி மிருக்யபதாப்ஜ பத்ததிம் அனன்யபாவே நிஜ தர்ம பாவிதே மனஸ்யவஸ்தாப்ய பஜஸ்வ பூருஷம் குழந்தாய் அவரே அடைவாயாக அடிமைகளிடத்தில் அன்பு பூண்டவரும் மோட்சத்தை விரும்புகின்றவர்களாலே தேடப்படுகின்ற திருவடியும் உடைய புருஷனான பகவானை அனன்ய பாவத்தோடு நிஜமான ஸ்ரத்தையோடு மனதில் நிறுத்தி பூஜை செய்வாயாக. பியூட்டிஃபுல் ரைட்? என்ன ஒரு ஆப்டிமிஸ்டிக் மெத்தட்! அப்படி கோபத்தை அப்படியே சுருன்னு வரும். அந்த கோபத்தை அப்படியே அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக மாற்றுறா பாருங்க. இதுதான் முக்கியம். சரி, உங்கள் கூட இருக்கிற கணவனோ மனைவியோ குழந்தையோ பந்துவோ ஃப்ரெண்டோ யாரா வேணா வெந்தையார் இந்த ஒரு எமோஷ்னலி அப்படி ஈடு குதிக்கிறாளா, அது அப்படியே அழகாக அவர்களுக்கு நன்மை செய்யும்படியாக மாற்றிவிடணும். அதை நீங்கள் பண்ணணும். அதுக்கு நீங்கள் முதல்ல எமோஷ்னல் ஆகும் பொழுது உங்களை அந்த மாதிரி நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்கணும். எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான், கற்றுக்கோங்க. நத்திங் ராங் இன் தட். ஏன்னா எல்லாருமே எமோஷனல் கூட நம்ம மேலே தூக்கி போடுவா. கணவனோ மனைவியோ அவளால் ஹேண்டில் பண்ண முடியல, நியரஸ்ட் யாரோ அவள் மேலே தூக்கி போடுவா. இந்த சைக்கலாஜிக்கலில் சொல்வா, சில பேர்லாம் அந்த டிப்ரெஷன் இந்த மாதிரி இருக்கவாள்லாம் அவளுக்கு யார் ரொம்ப பிடிக்குமோ அவளை தான் ரொம்ப படுத்துவா, அவளை தான் ரொம்ப டிமாண்ட் பண்ணுவாள். அவள் ஏற்கனவே பண்ணிட்டு இருப்பான், இன்னும் டிமாண்ட் பண்ணுவாள். அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம், நியர் அண்ட் டியராக இருக்கலாம், ஃப்ரெண்டாக, யார் தனக்கு எல்லாம் பண்ணுறாளோ அவர்களை தான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாள். நான் பார்த்துருக்கேன் சில சமயத்தில் இந்த மென்டலி கொஞ்சம் சேலஞ்சு குழந்தைகள் இருப்பாள், ஆட்டிசம் குழந்தைகள் இந்த மாதிரி. அவளுக்கு அம்மா அவள்லாம் ரொம்ப பிடிக்கும். இதான பிரச்சனைனா நேராக அம்மாவை அடிப்பா கடிப்பா கத்துவா இதெல்லாம் பண்ணுவா. என்கிட்ட ஏன்னா நீ சரி பண்ண முடியுமா, ஏன் பண்ண மாட்டேங்கிறான்னு அந்த கோபத்தை காட்டுவார்கள். நான் அதை பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி சமயத்தில் நாம் அந்த நிதானத்தோடு அதை ஹேண்டில் பண்ணணும். பழக வரும்னு வச்சுக்கோங்களேன். தமேவ வத்சாஸ்ரய பிருத்யவத்சலம் முமுக்ஷுபிஹி மிருக்யபதாப்ஜ பத்ததிம் அனன்யபாவே நிஜ தர்ம பாவிதே மனசி அவஸ்தாப்ய பஜஸ்வ பூருஷம். பகவானை நினச்சி தியானம் பண்ணு. அடுத்த ஸ்லோகம் சொல்கிறா, நான்யம் தத பத்மபலாசலோச்சனா துக்கச்சிதம் தே மிருகயாமி கஞ்சன யோ மிருக்யதே ஹஸ்தகிருஹீத பத்மயாம் ஸ்ரீயேதரைரங்க விம்ருக்யமானயா. குழந்தாய், எல்லாரும் தேடுகின்ற கையில் தாமரை பிடிச்சுட்டு இருக்க மகாலட்சுமி யாரை தேடுறாளோ அந்த தாமரை போன்ற கண்களுடைய பகவானை தவிர உன்னுடைய துயர் போக்குபவர் வேறு யாரையும் நான் தேடி காணவில்லை. அது எல்லாரும் லக்ஷ்மியை தேடுவா, லக்ஷ்மி ஹரியை தேடுறா,
அந்த ஹரியை தவிர உன்னுடைய துக்கத்தை நாசம் செய்பவதற்கு உலகில் வேறு ஆரும் இல்லை. அம்மா சொல்றா, துயரரு சுடரடி தொழுது எழு என் மனனே. அவ்வளவுதான். இன்னைக்கு வைகாசி அனுஷம், திருவள்ளுவர் அவதார தினம், கூரத்தாழ்வானுடைய பிள்ளைகள் பராசர பட்டர், ஸ்ரீராம பட்டர், வேதவியாச பட்டர் அவர்களுடைய அவதார தினம், மகா பெரிவாளுடைய அவதார தினம். நமக்கு இந்த விரஜ விருந்தாவனத்தை கண்டோமேல 150வது நாள். அதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? நம்ம எல்லாம் அப்படி அமைய. அதுல துருவ சரித்திரம், அதுல இவ்வளவு அழகா சுனீதியினுடைய உபதேசம். எனக்கு ரொம்ப பிடிச்ச உபதேசம் இது. இந்த குந்தி ஸ்துதிலாம் மாதிரி இது சுனீதி உபதேசம். ரொம்ப ஆசை இந்த விஷயத்தை இந்த மாதிரி நிதானமாக உட்காந்துட்டு மதுவனத்தில் சொல்லணும்னு பார்க்கலாம். பகவத் சங்கல்பத்தில் அப்படி ஒரு பிருந்தாவன் யாத்திரா போடணும்னு மதுவனம் போனோம். அங்கே உட்காந்து எல்லாம் சொல்லணும், ஆனந்தமாக இதை அனுபவிக்கணும். அனுபவிச்சு அப்புறம் இங்கேருந்து கிளம்பி வரணும். அவ்வளோதான் சுகம் இல்லை? அதே கிருஷ்ணா. என்ன அழகான வாக்கியங்கள். இப்படி 4 வாக்கியம். ஓகே மேபி ஒரு 5-6 வாக்கியம் வச்சுக்கோங்களேன். அவள் ஆரம்பிக்கிறது. ஆமாம், 1 2 3 4 5 6 7 ஸ்லோகம் சொல்கிறா. முதல்ல சொல்கிறா, குழந்தை யாருக்கும் கெடுதலை நினைக்காத. ஏன்னா யாருக்கு கெடுதல் நினைக்கிறோ அந்த மனுஷன் அதையே அனுபவிக்கிறான். அது ரெண்டாவது அம்மாவோட சுருச்சி சொன்னது நியாயம்தான். அவள் புலம்புற மாதிரி அதை விட்டுருவோம். அதுக்கு விட்டுட்டா மீதி 6. குழந்தை உனக்கு சுருச்சி பிடிக்கிறதே இல்லையா? ஆனால் அவள் சொன்ன ஒரு விஷயம், பகவானுடைய திருவடியை பிடிச்சுக்கோ. ஆராதய அதோக்ஷஜபாத பத்மம். அதுக்கப்புறம் தான் சொல்றா, பகவானை தியானம் பண்ணி பூஜை பண்ணி தான் பிரம்மதேவர் பிரம்ம பதவியை அடைஞ்சார். உன்னுடைய தாத்தா ஸ்வாயம்புவ மனு சத்கதி அடைஞ்சார். ஸ்வாயம்புவ மனு உத்தானபாதன் துருவன், 3வது மனுஷத்துல 3வது அவன் தான். அதுக்கப்புறமா 4வது சொல்றா, அவனையே அடைவாயாக. பகவான் பக்தரிடத்தில் அன்பு கொண்டவன், அவரையே மனசுல நினைச்சிட்டு பூஜை பண்ணுன்றார். பகவானை தவிர யாரும் துக்கத்தை நாசம் என்றவர்கள் யாரும் இல்லை அப்படின்ட்டான். மைத்ரேய உவாச்ச ஏவம் சஞ்சல்பிதம் மாதுராகர்ண்யார்த்தகமம் வசஹ சந்நியம் யாத்மனாத்மானம் நிச்சக்ராம பிதுப்புராத். அப்படி அம்மாவுடைய வார்த்தையை கேட்டவுடனே தன் மனதை தானே திருடம் செய்து கொண்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டான். ஊரை விட்டு கிளம்பிட்டான். சூப்பர்ல. அதுதான் நிச்சயமானவன். ஆத்மனா சந்நியம் யா அப்படின்னு. நாரதஸ்ததுபாகர்ண்ய ஞாத்வா தஸ்ய சிகீர்ஷிதம் ஸ்பிருஷ்ட்வா மூர்தயன்யகக்னேன பாணினாம் பிராஹ விஸ்மிதஹ. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட நாரதர் ஆஹா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவன் போற வேளை அவன் தலையில கையை வச்சுண்டு அவன்கிட்ட சொல்றார், தேடின்னு வந்துட்டார் குரு. இங்க சுருச்சி அவமானப்படுத்தினா, சுனீதி சமாதானப்படுத்தினா, குரு தேடிண்டு வந்துட்டார். சூப்பர்ல. ஸோ அக்செப்ட். அதான் திரும்ப திரும்ப சொல்றேன் நான், ஏற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் என் தலையெழுத்து அப்படி இல்லை, இது மாதிரி நடந்திருக்கு, ஆனால் ஏதோ ஒரு அனுகிரகம் இருக்கு, அந்த ஃபெய்த் வச்சுக்கோங்க. ரைட்? அவ்வளோ பெரிய கிருபை பாருங்க. அகக்னேன பாணினா ஸ்பிருஷ்ட்வா பிராஹ. அவனை தேடின்னு வந்துட்டாராம். பாபங்களை நீக்கக்கூடிய குருவினுடைய திருக்கைகள் அவன் தலை மீது. இப்போ உங்க தலையில நாரதர் கை வச்சு ஆசீர்வாதம் பண்றா, நிறைய நாமஜபம் வரட்டும், பக்தி ஞான வைராக்கியம் வரட்டும், ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் வரட்டும், நீங்க நன்னா இருங்க, உங்க குடும்பம் நன்னா இருக்கட்டும், எல்லாரும் சந்தோஷமா திருப்தியாக நிம்மதியாக ஜாலியாக உற்சாகமாக ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும்.
இந்த 150வது விருந்தாவன பரிக்கிரமா விருந்தாவனத்தை கண்டோமேல உங்களுக்கான ஸ்பெஷல் ஆசீர்வாதம் நாரத மகர்ஷி திருக்கைகள்னாலே. சூப்பர்ல. இதுவும் அவர் சங்கல்பம், அவ்வளோதான். நாரதர் சொல்றார், அஹோ தேஜஹ க்ஷத்ரியாணாம் மானபங்கம் அமூஷ்யதாம் பாலோப்யயம் ஹிருதா தத்தே யத் சமாதுரசத்வசஹ. எப்பா, இந்த பய இத்தினோண்டு பய ஆனாலும் அந்த க்ஷத்ரிய கோபம் இருக்க, ரோஷம் பயலுக்கு அப்படின்றார். நாரதரும் துருவனும் மீட் பண்ணது மதுரால விஸ்ராம் காட் பக்கத்தில் பெங்காலி காட், பெங்கால் காட்னு சொல்லுவா, அங்கே தான் மீட் பண்ணான்னு இருக்கு. அந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது, துருவனும் நாரதனும் மீட் பண்ண இடம் அப்படின்னு சொல்லுவாள். நம்ம மதுரா பற்றி சொல்லும்போது சொல்கிறேன், பட் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். நாரத உவாச்ச நாதுனா நாதுனாப்யவமானம் தே சம்மானம் வாபி புத்ரக லக்ஷ்யாமஹ குமாரஸ்ய சக்தஸ்ய கிரீடனாதிஷு. கொந்த ஜாலியாக விளையாட்டில் ஈடுபடுற சிறுவண்ணி என்னடா அவமானம் பகுமானம்னா அவனுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் தெரியாது. விகல்பே வித்யமானேபி நஹ்ய சந்தோஷ ஹேதவஹ பும்சோ மோகமிருதே பின்னா யல்லோகே நிஜ கர்மபிஹி. மானம் அவமானம்னு எல்லாம் மனுஷாளுக்கு பாகுபாடு இருக்குடா. ஆனால் எல்லாத்துக்கும் அதிருப்திக்கு என்னடா காரணம்னா அறியாமடா, அஜ்ஞானம்டா, மோகம்டா. அவரவர்களுடைய கர்மாவினாலே சுக துக்க லாபங்கள்லாம் வருதுடா. நான் இதுக்கெல்லாமே டென்ஷன் ஆகாதே. பரிதுஷ்யே தஸ்தாத் தாவன் மாத்ரேன புருஷः தேவ உபசாதிதம் யாவத் வீக்ஷேஸ்வர கதிம் புதः. குழந்தை, இதெல்லாம் பகவத் சங்கல்பம் அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சது எவ்வளோ கிடைக்க சந்தோஷம், திருப்தியாக இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதமாத்திர உபதிஷ்டேன யோகேன அவரூருத்ஸசி யத் பிரசாதம் சவை பும்சாம் துராராத்யோ மதோ மம. அதான் பகவத் சங்கல்பம் ஏதுன்னு போடா. நீ அம்மா சொன்ன தியான மார்க்கத்து மூலமாக பகவான் அடையணும்னு நினைக்கிறேன், ஆனால் அவரெல்லாம் அவள் சீக்கிரட்லாம் கிடைக்க மாட்டார்ற அப்படின்னு என்னோட அபிப்பிராயம்டா. நாரதர் சொல்கிறார், முனைய பதவீம் யஸ்ய நிஸ்ஸங்கே நிஸ்ஸங்கேனோரு ஜன்மபிஹி ந விதுர்மிருகயந்த்யோபி யந்தோபி ந விதுஹு மிருகயந்தோபி தீவிரயோக சமாதினாம். பல ஜன்மால பற்றற்ற கடும் யோக நிலையில் தேடி இருக்கிற முனிவர்களுக்கு கூட அந்த ஸ்தானத்தை புரிஞ்சுக்க முடியலடா. நீ என்னடா சின்ன பையன். அதனால் அதோ நிவர்த்ததாமேஷ நிர்பந்தஸ்தவ நிஷ்பலஹ யதிஷ்யதி பவான் காலே ஸ்ரேயசாம் சமுபஸ்திதே. அதனால் திரும்பி போ, இந்த பிடிவாதெல்லாம் இப்போ வேண்டாம், அப்புறமா ஒரு நல்ல காலம் வரும், அப்போ முயற்சி பண்ணி போ அப்படின்னு சொல்லி அவனை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி. யஸ்ய யத்தைவ விஹிதம் சதேன சுக துக்கயோஹ ஆத்மானம் தௌஷயன் தேஹி தமச பாரமிருச்சதி. சுகமோ துக்கமோ அது என்னெல்லாம் வருதோ அது அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டு அதில் இருந்து வாழக்கூடிய ஜீவன் ஒரு முக்தி நிலை அடையிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்கிறார். ரொம்ப அழகான ஒரு உபதேசம் சொல்கிறார். குணாதிகான் முதம் லிப்சேத் அணுக்ரோஷம் குணாதமாத் மைத்ரீம் சமானாத் அன்விச்சேன்ன தாபைர் அபிபூயதே. அந்த
தன்னை காட்டிலும் மேலாக இருக்கிறவனை பார்த்து சந்தோஷப்படணும், தன்னை விட லெவலில் கம்மியாக இருக்கிறவனை பார்த்து இரக்கம் கொள்ளணும், தனக்கு சமமாக இருக்கிற இடத்துல நட்பு வச்சுக்கணும். ஒரு அப்போ தான் சந்தோஷமாக இருக்கணும். துன்பங்கள் அவனை பாதிப்பது இல்லை. உங்களோட பெரிய ஆள் பணத்துலேயோ புத்தியிலையோ அவட்ட பொறாமப்படப்படாது, ஏங்கப்படாது, ஆதங்கப்படப்படாது. அவ்வளோப்பா சந்தோஷப்படுறே, அவ்வளோ குட் கர்மா பண்ணியிருக்கா கிடச்சிருக்கு. இது பொறாமையில வெளில வர்றதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட். ஐயோ அவள் இவ்வளோ பொருள், அவளுக்கு இவ்வளோ பெருமை கிடைக்கிறது, அவளுக்கு எவ்வளோ கொண்டாடுறாளேன்னா இது பொறாமை. இது பொறாமைலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பொறாமை தான், பொறாமை மட்டுமே தான். தன்னை விட கீழே இருக்கவாளை பார்த்து எல்லாம் அவன் பண்ண கர்மா படாத பாடுபடுறான் அப்படி சொல்லப்படாது. நம்மளோட மேலே இருக்க பார்த்து அவன் நல்ல கர்மா பண்ணியிருக்கான், அதனால அவனுக்கு இதெல்லாம் கிடைக்கிறது. சரி, ஐயோ இவன் கஷ்டப்படுறான், நல்லா முடிஞ்ச ஒத்தாசையாக பண்ணும். நமக்கு ஈக்குவலாக இருக்கா இல்லையா குணம் எல்லாத்துலேயும், அவளோட ஒரு சங்கார்த்தம் வைத்து கொள்ளணும். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் என்ன இல்லை பாகவதத்தில். அப்போ துருவன் ரொம்ப அழகா சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நாளைக்கு சொல்கிறேன். ஸோ 150வது நாள் விருந்தாவனத்தில் சுற்றி கொண்டிருக்கோம் பிரஜபூமியில். இன்னைக்கு துருவனுக்கு அவன் அம்மா சொன்னது, துருவனுக்கு நாரதர் சொன்னது, குரு சிஷ்ய அழகான ஒரு மீட்டிங். ஸோ என்ஜாய். மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா. ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராधे. जय बोलो राधा रानी की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो नारद महर्षि की जय, जय बोलो ध्रुव महाराज की जय, जय 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 जय. राधे कृष्ण.